கைஸ், நான் ஜெடி ரீசெண்டா இப்படி ஒரு நியூஸை பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எஸ், என்ன ஆச்சுன்னா தூத்துக்குடியில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொன்ராஜ் என்ற சார் ஹெட்மாஸ்டரா இருக்காரு. சோ அந்த சார் கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ பிளைட் ரிலேட்டடா ஒரு டாபிக் வந்திருக்கு. அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு பையன் நம்மளாம் எப்போ பிளைட்ல போவோம்னு ஏக்கமா சொல்லியிருக்கான். அதை கேட்ட அந்த சார் கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் பிளைட்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல அந்த சார் அவருடைய சொந்த செலவுலயே 18 ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு தூத்துக்குடி டு சென்னை இண்டிகோ பிளைட்ல டிக்கெட் போட்டு அந்த 18 குழந்தைகளையும் வானத்துல பறக்க வச்சிருக்காரு. அந்த மனுஷன் அந்த குழந்தைங்க கிட்ட சொன்ன வார்த்தையும் காப்பாத்திட்டாரு. அந்த குழந்தைகளுடைய கனவையும் நிறைவேற்றி இருக்காரு. ரியலி அந்த நல்ல மனுஷனுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கண்டிப்பா ரெகக்னிஷன் கொடுத்தே ஆகணும். ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட கேவலமா நடந்துக்கிற டீச்சர்ஸ்ங்க எல்லாம் இந்த மனுஷனை பார்த்தாச்சு தயவு செஞ்சு திருந்துங்க. இந்த நல்ல மனுஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவங்களுக்கு ட்ரெயின்ல ஏறி பழக்கம் கிடையாது, ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டை ஒன்னாந்து பார்த்து பழக்கம். ஆனால் இன்றைக்கி அவங்களே அந்த ஃப்ளைட்டில் அவங்க பறக்க போகிறாங்கன்னு அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.